சிவபெருமானகிய நான் என் பக்தர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் தெரியுமா? இந்த பதிவின் வழியாக நான் உங்களிடம் தெளிவாக கூறுகிறேன். தவறாமல் முழுவதும் கேளுங்கள். பக்தர்களே, என் வழியில் செல்ல விரும்பும் இறைநேசிகளே, இப்பொழுது நீங்கள் கேட்கப் போகும் வார்த்தைகள் உங்களை சிவத்துவத்திற்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் வழிநடத்தும். கேளுங்கள், மனதுள் பதியட்டும். என்னை உண்மையாக வழிபட நினைக்கும் பக்தா, முதலில் நீ மனத்தை கட்டுப்படுத்த பழகிக்கொள். துன்பம் வந்தால் சோர்ந்து போகாதே. சுகம் வந்தால் அதில் மிதிமிஞ்சியே வாழாதே. துன்பமும் சுகமும் இரண்டும் ஒரு சுழற்சி. அதில் நிலைத்திருப்பதே சிவமார்க்கம். நீ என்னை கோவிலில் மட்டுமே வழிபடக்கூடாது, உன் இதயத்திலும் காண வேண்டும். உன் ஒவ்வொரு செயலிலும் என் நினைவு இருக்கட்டும். நீ பேசும் வார்த்தை, நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் தர்மத்தின் வழியில் இருக்கட்டும். சிவபக்தன் என்பவன் வெறும் சாமி படத்தை பார்த்து நின்று கொண்டிருப்பவன் அல்ல. அவன் தர்மத்தின் வழியில் வாழும் வித்தகன். நீ சிவனை தியானிக்க விரும்புகிறாயா? அப்படியானால் நீ மனதின் கிளர்ச்சியை அடக்கிக்கொள். மூச்சை கவனிக்க தொடங்கு. நீ மூச்சை உள்ளே இழுக்கும் போதும் வெளியே விடும் போதும் என் நினைவு இருக்கட்டும். ஓம் நம சிவாய் என்று உன் உள்ளத்திலேயே ஜபம் செய். ஒவ்வொரு மூச்சும் என் திருநாமத்தை சொல்லட்டும். கண்களை மூடிக்கொள். அகத்தில் ஒளி தெரியுகிறதா? அந்த ஒளியே நானாக இருக்கிறேன். அந்த ஒளியை தியானிக்க வேண்டும். உன் மூச்சும் மனமும் என் திருநாமத்தோடு ஒன்றாக வேண்டும். நீ சிவபக்தனாக வேண்டும் என்றால் மனதை வெல்லவும் ஆசைகளை கட்டுப்படுத்தவும் கற்றுக்கொள். எப்போதும் எனது திருநாமத்தை உச்சரிக்கின்றவனுக்கு எந்த விதமான தீய ஏளெண்ணமும் இருக்காது. பக்தர்களே, பக்தி என்பது பிறருக்கு உதவுகிறவனாக இருக்க வேண்டும். அவன் உண்மையை பேச வேண்டும். மற்றவர்களின் துன்பம் நிவர்த்தி செய்ய வேண்டும். நீ ஒரு நாள் மட்டும் கோவிலில் வந்து விளக்கேற்றி ஓம் நம சிவாய் என்று சொல்லிவிட்டு போனால் போதுமா? இல்லை, உன் வாழ்க்கையே சிவ வழியில் இருக்க வேண்டும். உன் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கட்டும். உன் வாழ்க்கை தர்மத்திற்கானதாக இருக்கட்டும். பிறருக்கு தீங்கு செய்யாதே. பிறருக்கு உதவுவதை உன் கடமையாக கருது. மனிதர்களே, நீ உண்மையான சிவபக்தராக இருக்க விரும்பினால் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும். பொய் பேசாதே, பிறரை ஏமாற்றாதே, கோபத்திற்கு அடிமையாகாதே, ஆசையில் அழுந்தாதே. என் திருநாமத்தை உச்சரிக்கும் நீ இன்னொருவரின் மனதை புண்படுத்தாதே. ஒரு மனிதனுக்கு செய்யும் தீங்கு இறுதியில் உன்னையே தாக்கும். உனது உணவு, உன் வாழ்க்கை முறை, உன் நடத்தை அனைத்தும் தூய்மையாக இருக்கட்டும். உன் உடலும் உன் உள்ளமும் புனிதமாக இருக்கட்டும். இறுதியாக கூறுகிறேன் பக்தனே, நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன். நீ என்னை புறத்திலே தேட வேண்டாம். உன் உள்ளத்தை நோக்கிப்பார். நான் அங்கே இருக்கிறேன். துன்பம் வந்தால் கவலைப்படாதே, நான் உன்னோடு இருப்பேன். சோதனைகள் வந்தால் தயங்காதே, அவை உன்னை சோதிக்க வந்ததே, அன்றி அழிக்கல்ல. உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. சிவன் பக்தன் என்பது வெறும் பெயர் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றுபவனே உண்மையான சிவபக்தன். சிவன் என்று சொல்லிக்கொண்டு தவறான வழியில் செல்வதை விட நமசிவாயா என்ற ஒரே வார்த்தையை உள்ளபடியே உணர்ந்து வாழ்வதே உண்மையான சிவத்துவம். இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் பதியட்டும். நீ என் மேல் பக்தியுடன் இருந்தால் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். சிவபக்தன் என்றால் அவன் அன்பின் உருவமாக வேண்டும். உண்மையான சிவபக்தர்களாக வாழ மறக்காதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்ததா? ஓம் நமச்சிவாயா என்று கமெண்ட் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் மேலும் சிவத்துவம் பேசலாம். கிலாடு சிவன் அடியார்களுக்கு நல்லதே நடக்கும். ஓம் நமச்சிவாயா. என் பக்தர்களுக்கு கூறுகிறேன், வாழ்க்கையில் வெற்றி பெற நீங்கள் அறிய வேண்டிய வாழ்ந்த ரகசியங்கள் இவை. முதலில் பயம் வேண்டாம், நினைப்பது நடக்கும். மகனே, மகளே, உலகம் உன் சிந்தனைகளின் பிரதிபலிப்பு. நீ நினைப்பதையே நீ பெறுவாய். பயம் கொண்டால் தோல்வி வரும், ஆனால் துணிவு கொண்டால் வெற்றி நிச்சயம். மார்க்கண்டேயரை நினைவில் வைத்துக்கொள். அவன் மரணத்தை பற்றி பயப்படவில்லை. ஏனென்றால் அவன் என்னை முழு நம்பிக்கையுடன் அழைத்தான். அதனால்தான் யமனே வந்தாலும் அவனை காப்பாற்றினேன். நீ பயம் கொள்ளாதே, வெற்றி உன்னிடம் வந்து சேரும். வாழ்க்கையில் எதையும் முயன்றே ஆக வேண்டும். முயற்சி இல்லாமல் வெற்றி கிடைக்காது. நீ முயற்சி செய்யாமல் இருந்தால் யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டார்கள். கண்ணப்ப நாயனாரை பாரு. அவன் என்னிடம் எப்படி வழிபட்டான்? அவன் கண்ணை எனக்கு கொடுத்தான். ஆனாலும் அவன் வாழ்க்கை முழுவதும் ஒளியுடன் இருந்தது. ஏனென்றால் அவன் முழு மனதுடன் முயற்சி செய்தான். உலகம் அமைதியற்றது, ஆனால் உண்மையான சக்தி அமைதியில்தான் உள்ளது. அதனால்தான் நான் எப்பொழுதும் தியானத்தில் இருக்கிறேன். நீயும் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். வெற்றி உன்னை தேடி வரும். பிரம்மதேவனே என் மீது கோபப்பட்டார். ஆனால் நான் எதுவும் பேசவில்லை, அமைதியாக இருந்தேன். அதனால்தான்
எனக்கு உலகம் முழுவதும் ஆற்றல் கிடைத்தது. மகனே, உன் கடமையை செய்துவிட்டு பலனை பற்றி கவலைப்படாதே. பலன் வரும் நேரத்தில் நிச்சயமாக வரும். நீ செய்கிறதையே செய், மற்றதை என்னிடம் விட்டுவிடு. அர்ஜுனன் கூட இதை புரிந்து கொண்டான். அவன் போராடினான், ஆனால் பலனை என்னிடம் விட்டான். அதனால்தான் கிருஷ்ணன் அவனை வழிநடத்தினான். அவனுக்கு வெற்றி வந்தது. நீ உன் கடமை செய், வெற்றி உன் காலடியில் விழும். உலகத்தில் எல்லா சக்திகளுக்கும் அடிப்படை சொல் ஓம் நமசிவாய தான். ஓம் நமசிவாய என்ற ஒரே வார்த்தை உன்னுடைய வாழ்வையே மாற்றும். வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் என் பெயரை சொல்லு, அவைகள் உன் காலடியில் சரிந்துவிடும். வெற்றி பெற விரும்பினால் இவை உனக்கே உரியது. பயப்படாதே, நினைத்ததுதான் நடக்கும். முயற்சி செய், முடியாமை என்பதே இல்லை. அமைதியாக இரு, சக்தி உன்னுள் வளரட்டும். உன் கடமையை செய், பலன் நிச்சயம் வரும். உன் வாழ்க்கையை மாற்றும் மந்திரம் நீ வெற்றி பெற வேண்டும். அதற்காகவே இந்த உலகம் உன்னை உருவாக்கியுள்ளது. ஓம் நமசிவாய. உன் வாழ்க்கை வெற்றி நடைபோடட்டும். எங்கும் சிவம், எதிலும் சிவம். என்னை தேடும் பக்தர்களுக்கு நான் கூறிக்கொள்ளும் வார்த்தைகள். நீங்கள் என்னை தேடுகிறீர்களா? நான் உங்கள் அருகிலேயே இருக்கிறேன். உங்கள் உள்ளத்தில், உங்கள் மூச்சில், உங்கள் செயல்களில், எங்கும் நானே. உலகம் முழுவதும் என்னுடைய ஆற்றலால் இயங்குகிறது. எது உயர்த்திருக்கிறதோ அது எல்லாம் என்னால் தான். காற்றில் நான் இருக்கிறேன். உங்கள் ஒவ்வொரு மூச்சும் என் அருளின் வெளிப்பாடு. நீரில் நான், அக்னியில் நான் இருக்கிறேன். அது வெப்பத்தையும் ஒளியையும் தருகிறது. ஆகாயத்தில் நான் இருக்கிறேன். அது எல்லாவற்றையும் இணைக்கும் என் பரம்பொருள் சாட்சியம். என்னை காண நீங்கள் கோயிலுக்கு மட்டுமே செல்ல வேண்டியதில்லை. உங்கள் உணர்வில், உங்கள் நினைவில், உங்கள் மனதில் நான் இருக்கிறேன். நீங்கள் என்னை பாறையில் கண்டால் நான் சிவலிங்கமாக விளங்குவேன். நீங்கள் என்னை மலரில் கண்டால் நான் புனித வாசனையாக இருப்பேன். நீங்கள் என்னை இசையில் கண்டால் நான் அதில் தியானமாயிருப்பேன். நீங்கள் என்னை அன்பில் கண்டால் நான் கருணையாக விளங்குவேன். என்னை காண பெரிய துறவியாக வேண்டியதில்லை. சிறிய புண்ணிய செயல்கள் செய்தாலே போதும். அந்த நேரத்தில் நீங்கள் என் அருகே இருக்கிறீர்கள். நீங்கள் என்னை உணர விரும்புகிறீர்களா? நான் உங்களுக்கு ஒரு எளிய வழி கூறுகிறேன். அன்புடன் இருங்கள். என் சக்தி அன்பில் உள்ளது. உண்மையாக இருங்கள். பொய்யற்ற மனதில்தான் நான் இருக்கிறேன். பிறருக்கு உதவுங்கள். மற்றவர்களுக்கு செய்யும் உதவியில்தான் என் கருணை மலரும். என் திருநாமம் ஜெபியுங்கள். ஓம் நம சிவாய என நீங்கள் என்னை உளமாற நாடினால் நான் உங்கள் அருகிலே நிற்பேன். உங்கள் குரலில் ஒலிப்பேன். உங்கள் இதயத்திலே ஒளிர்வேன். எல்லாம் நானே, எங்கும் நானே. நீங்கள் என்னை சிந்தியுங்கள். நான் உங்களை அரவணைப்பேன். நீங்கள் என்னை வழிபடுங்கள். நான் உங்களை நல்வழிப்படுத்துவேன். நீங்கள் என்னை நேசியுங்கள். நான் உங்களுக்குள் வசிப்பேன். என் திருவாக்கு இந்த மந்திரத்துடன் நிறைவு பெறட்டும். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். ஏகோஹம் பகுஷ்யாம். நான் ஒருவனே, ஆனால் எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன். ஓம் நம சிவாய. இந்த பதிவை நீங்கள் ரசித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். சிவன் அருள் உங்கள் மீது நிலவட்டும். என் பிள்ளையே, நீ ஏன் அழுகிறாய்? உனக்கு எந்த துன்பம் வந்தாலும் அது உன்னை அழிக்கல்ல, உன் வெற்றிக்கான படிக்கல். நீ யாராலும் பரிதவிக்கப்படவில்லை. நீ இன்று பலவீனமாக இருக்கலாம், ஆனால் நாளை உன்னில் சிவனின் பரிபூரண சக்தி பெருகும். காலம் உன்னை துரத்துகிறதா? உனக்கு எதிராக அனைவரும் திரளுகிறார்களா? நீ மட்டும் என்னை நம்பு. நானே உனக்காக போராடுவேன். நீ அழிக்கப்பட மாட்டாய். நீ வளர்வாய். உன் எதிரிகள் பார்க்க நீ இன்னும் உயர்வாய். இன்று நீ அழுகிறாய். நாளை உன்னை உயர்த்துவதற்காகவே சிவனாகிய நான் காத்திருக்கிறேன். உன் சக்தியை நீ இன்னும் அறியவில்லை. நான் உனக்குள் இருக்கிறேன். நீ சிவனின் பிள்ளை. ஓம் நம சிவாய் என்ற ஒரு வார்த்தை போதும். உன் வாழ்க்கை திருப்பு முனைக்கு செல்லும். நீ வீழ்வதற்காக பிறக்கவில்லை. நீ ஜெயிக்க பிறந்தவன். உன்னை எந்த துயரும் வீழ்த்த முடியாது. எந்த வலியும் நீண்ட நாளும் நிலைக்காது. நீ நினைத்தை விட நான் உன்னை கொண்டு செல்ல நினைக்கும் உயர்வு பெரியது. நான் சிவன். உன்னை விட நான் உன்னை நன்றாக அறிவேன். உன் பயணத்துக்கு நான் துணை நிற்பேன். உன் வெற்றி உறுதி. நீ நினைத்ததை விட உச்சம் தொடுவாய். காரணம், நான் உன்னுடன் இருக்கிறேன். கண்களை துடைத்து மனதை தேற்றி முன்னேற்றத்திற்கான வழியை தொடங்கு. தொட்டது துளங்கும். முழுமையாக கேளுங்கள். சோகத்தில் வீழ்ந்தவர்கள் எழும்பட்டும். எழுந்திரு என் பிள்ளையே. அழுகையை விடு. அழுகை உன்னை களைப்பதற்காக இல்லை. அழுகை உன்னை தூண்டுவதற்காக. நீ அழுததற்கு நியாயம் இருக்கலாம், ஆனால் நீ எழுவதற்குத்தான் வாழ்க்கை அர்த்தம் தரும். நீ நினைக்கிறாய்,
வாழ்க்கை உன்னை காயப்படுத்தி விட்டது என்று. ஆனால் உண்மையில் வாழ்க்கை உன்னை உருவாக்கி வருகிறது. நீ எந்த சோகத்திலும் மூழ்கிக்கொண்டே இருப்பதை நான் ஏற்க மாட்டேன். இது ஒரு புதிய அத்தியாயத்தின் முதல் வரி. நீயே சிவம், நீயே சக்தி, நீயே உன் வாழ்வின் படைப்பாளர். நீ உன் வலியை ஒரு மூச்சாக மாற்று. அந்த நான் சொல்ல வருவது கேள். விழுந்தால் தோல்வி அல்ல, எழுந்தால் அதுதான் வெற்றி. நான் இருள் இல்லை, நான் ஒளி. நான் மரணம் இல்லை, நான் மீண்டும் பிறப்பு. நான் கடைசி இல்லை, நான் முடிவில்லாத தொடக்கம். உன் மனதில் இருக்கும் இருளை ஒளியாக்க அந்த ஒளி நானாக மாறுவேன். நீ உன்னை பற்றிய உன் எண்ணங்களை மாற்றிவிடு. நீ தளர்ந்தவன் அல்ல, நீ தாங்கும் சக்தி. நீ முடிந்தவன் அல்ல, நீ முடிவில்லாத ஜோதி. நீ காயப்பட்டவன் அல்ல, நீ உதிர்ந்த இரத்தத்தை போருக்கான குளிர்ந்த தாழ்வழியாக மாற்றப் போகிறாய். என்னிடம் வரும்போது வெற்றிக்காக மட்டும் வந்துவிடாதே. உன் பயத்தை அழிக்க வரு, உன் சோகத்தை எரிக்க வரு, உன் நம்பிக்கையை உயிர்ப்பிக்க வரு. சோகத்தின் கடலில் நீ மூழ்கும்போது நினை, நீ என் பிள்ளை. அலைகள் உன்னை இழுத்து சென்றாலும் நீ கரையை காண வேண்டாம். நீயே கரை. உன் வாழ்வின் இறுதி பக்கம் இது இல்லை. இது ஒரு புதிய அத்தியாயத்தின் முதல் வரி. நீயே சிவம், நீயே சக்தி, நீயே உன் வாழ்வின் படைப்பாளர். எழு, நிமிர்ந்து நிலை நிறுத்து. உன் கண்ணீரை வெற்றியின் தூய்மையான திரவமாக்கி இந்த உலகம் உன்னை வாழ்த்தும் நாளை உருவாக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஈசன் காப்பார். நன்றி சிவபக்தர்களே. அடுத்த பதிவுல சந்திக்கலாம். ஓம் நம சிவாய. என் பிள்ளைகளே, இந்த உலகம் உன்னை வீழ்த்த பார்க்கலாம், இந்த வாழ்க்கை உன்னை ஒழிக்க துணியலாம். ஆனால் நீ நின்று பார்த்தால் மட்டும் போதாது. நீ நின்று திடமாக நெஞ்சை உறுதி செய்து விடாமுயற்சி செய்தால் மட்டும்தான் வெற்றி உன்னோடு வந்து சேரும். தோல்வி வந்தால் என்ன? நீ விழுந்து விட்டாயா? விழுந்தால் என்ன? நீ எழுந்து நிற்காத வரைக்கும் நான் உன்னை எழுப்ப முயற்சித்துக் கொண்டே இருப்பேன். இந்த உலகம் உன்னை தோல்வியாளன் என சித்தரிக்கட்டும். ஆனால் நீ உன்னால் வெல்ல முடியும் என்று நம்பு. விடாமுயற்சி என்றால் என்ன தெரியுமா? அது நெருப்புல நனைத்து பொன்னா மாறுற தன்மை. அது எத்தனை தடைகள் வந்தாலும் விட்டு கொடுக்காத கர்ஜனை. அது உன் கண்ணுல கண்ணீர் வந்தாலும் நடுவுல விட்டு விடாமல் போகும் உறுதி. நீ முயற்சி செய்கிறாயா? அதுவே ஒரு போராட்டம், அதுவே ஒரு நெருப்பு. நீ ஒவ்வொரு முறை தோற்றாலும் அதுக்கு பதிலா ஒவ்வொரு முறையும் வெற்றி உன்னிடம் வந்தே தீரும். அதற்கு நான் பொறுப்பு என் மகனே. மகளே, தோல்வி வரட்டும். மண்ணை பூசி கண்ணீரை துடைத்துக் கொண்டு மறுபடியும் புயலாக எழுந்து வா. வெற்றியா? அது ஒரு நாள் உன்னோடு வந்தே ஆகணும். உன்னால் முடியாது என்று சொன்னவனை நீ வெற்றி அடைந்து அவனை தலை குனிய செய்ய வேண்டும். நீ ஒவ்வொரு முறை விழுந்தாலும் அதை விட 10 மடங்கு வலிமையா எழுந்து வரணும். நான் சிவன். உன் நெஞ்சில் இருக்கிற தைரியம், உன் இதயத்துல எரிகிற நெருப்பு, உன் கண்ணுல உருகிற ஆவேசம், இவைகளையெல்லாம் நானே உனக்குள் கொடுத்திருக்கேன். நீ முயற்சி செய்யணும். முதலில் உன்னால முடியும்னு நீ நம்பணும். நீ முயற்சி செய்யற வரைக்கும் நான் உன்னோட இருப்பேன். இந்த உலகம் உன்னை எவ்வளவு காயப்படுத்தினாலும் நீ உன்னால் முடியும்னு நம்பு. வெற்றி உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் போராட்டமா இருக்கும். ஆனா அந்த போராட்டத்துக்கு நீ பயந்து போகக்கூடாது. உன் மனசுல நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உன் உண்மையான ஆயுதம். நீ நல்லதை நினைச்சா அந்த எண்ணமே உன்னை வெற்றிக்கு பாய்ச்சும். நீ கெட்டதை நினைச்சா அந்த எண்ணமே உன்னை அடித்து தள்ளும். உன் மனசு திடமாக இருந்தா யாரும் உன்னை வெல்ல முடியாது. ஆனா உன் எண்ணம் சரியில்லை என்றால் உன் வீழ்ச்சி நிரந்தரம். காற்று எதிர்த்தா பறவை பறக்காதா? அது இன்னும் மேல பறக்கும். அதுபோல துன்பம் வந்தா அதை அழிக்கிறவனும் நீதான். தோல்வி வந்தா அதை ஜெயிக்கிறவனும் நீதான். துன்பம் வந்தா நொந்து போகாதே. அது உன்னை அழிக்க வரல, அது உன்னை வலிமையாவன் உருவாக்க வருது. துன்பம் இல்லாதவனுக்கு வெற்றி கிடையாது. தோல்வி இல்லாதவனுக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடையாது. நீ அழுததுக்காக சோகத்துக்குள்ளே மூழ்காத. உன் கண்ணீரை வலிமையா மாற்று. ஒரு கல் உடைஞ்சா சிலை பிறக்கும். அதே மாதிரி நீ துன்பத்தில உடைஞ்சா உன் வாழ்க்கை ஒரு வரலாறு ஆகும். நீயும் நான் உன்னோட நெஞ்சிலே இருக்கிறேன். அதனால் நீ முடிக்க முடியாதது என்று எதுவும் இல்லை. யாராவது உன்னால் முடியாது என்றால் அவர்கள் சொன்னதை நம்பாதே. உன் மனம் என்ன சொல்கிறதோ அதை கேள். அதுமா உன்னால் முடியும் மில் என்று தான் சொல்லும். நீ விழுந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்துறதுக்கும் நான் இருக்கேன். நீ தோற்றாலும் அந்த தோல்வியையே வெற்றியாக மாற்றுறதுக்கும் நான் இருக்கேன். நீ நல்லதை நினைச்சா உன் எதிரியே உன்னை மதிக்கத்தான் செய்வான். நீயே உன்னை நம்பு. நீ வெற்றிக்காக பிறந்தவன். உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது.
நீ நல்லதை நினைச்சா உன் வாழ்க்கையே நல்லதா மாறிவிடும். நீ திடமான எண்ணத்தோட இருந்தா உலகமே உன்னை முன்னேற வைக்கும். நான் சிவன் உன்னோடு இருக்கிறேன். உன்னை நம்புறேன். நீயும் உன்னை நம்பு. ஓம் நம சிவாயன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு உன் வாழ்க்கையை புதுசா மாத்திக்கோ. நல்லதே நடக்கும். இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமாக அமையட்டும். என் அருள் என்றும் உன்னுடனே இருக்கும். துணிந்து முன்னேறி செல். உன் வாழ்க்கையை ஒளியுடன் நிறைத்துவிட உன்னுடன் இருக்கிறேன். நீ பயப்பட வேண்டியதில்லை. என் பெயரை நினைத்தால் சக்தி உன்னுள் பொங்கும். நான் சொல்வதை கவனமாக கேள். இவை உன் வாழ்வை மாற்றும். உன் வாழ்க்கை உன் கையில். பிறரை குறை சொல்லாதே. மகனே, யார் உன்னை தடுக்க முயன்றாலும் உன் வாழ்க்கை நீயே உருவாக்க வேண்டியதுதான். யாரும் உன்னை உயர்த்தப் போவதில்லை. உன் உழைப்பும் உன்னுடைய மன உறுதியும் மட்டும்தான் உன்னை உயர்த்தும். நீ குறை சொல்லும் நேரத்தில் உன் வாழ்க்கையை மாற்ற உழைத்தால் வெற்றி உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கை மற்றவர்களிடம் இல்லை, அது உன் கையில் இருக்கிறது. கடினமான நேரத்திலும் நம்பிக்கை வேண்டுமென்றால் என் பெயரை சொல்லு. நீ எதிர்ப்புகளை சந்திக்கும் போது மனதில் பலவீனம் கொள்ளாதே. நம்பிக்கை இல்லை என்றால் வெற்றி வராது. ஆனால் என் திருநாமத்தை நினைத்தால் சக்தி உன்னுள் எழும். நம்பிக்கை இல்லாமல் துவங்காதே. என் பெயரை நினை. நம்பிக்கை உன்னில் பிறக்கும். கோபம் உன்னை கெடுக்கும். அமைதி உன்னை வெற்றிக்கு அழைக்கும். கோபம் வந்தால் நீயே உன்னை கட்டுப்படுத்த முடியாது. கோபம் உன்னுடைய வலிமையை கெடுத்துவிடும். அமைதி வந்தால் நீ எல்லாவற்றையும் வெல்ல முடியும். உன் கோபம் கரைந்து புத்தி தெளிவாகும். அமைதி உன்னை உயர்த்தும். என் பெயரை சொல்லு. உன் மனதில் அமைதி பிறக்கும். நீ யாரும் இல்லை என்று நினைத்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் நிழல் போல் உன்னை விட்டு போகாதே. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மறக்காதே. நீ எங்கு சென்றாலும் என் அருள் உன்னுடன் இருக்கும். நான் உன்னை விட்டு போக மாட்டேன். வாழ்க்கையில் தோல்வி வந்தால் நான் உன்னுடன் நிற்கிறேன். மகனே, மகளே, நீ வெற்றியை எதிர்பார்த்தாய். ஆனால் தோல்வி வந்துவிட்டது. அது உன்னை முடிவுக்கு அழைத்து விடாது. தோல்வி வந்தால் அதை ஒரு பாடமாக கொண்டு மேலும் உயர்ந்து நில். அப்போது வெற்றி உன்னையே தேடி வரும். தோல்வி உன்னை காயப்படுத்தலாம். ஆனால் என்னை நினைத்தால் அந்த காயம் மறையும். பிறரை உதவ அது உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும். மற்றவர்களுக்கு உதவுவது உன் ஆன்மாவை தூய்மையாக்கும். தொல்லைகள் உன்னில் குறையும். நீ எவ்வளவு தருகிறாயோ அதைவிட பல மடங்கு உனக்கு திரும்ப வரும். உதவி செய்வது இறைவனை நேரில் காண்பதை போன்றது. உன் மனதை வெற்றால் உலகம் உன்னை வணங்கும். மகனே, மகளே, உன் வாழ்க்கையில் யாரையும் வெல்ல வேண்டியதில்லை. உன் மனதை வெற்றால் உலகமே உன்னை வணங்கும். உன் கோபத்தை கட்டுப்படுத்து. உன் பயத்தை எதிர்த்து நில். அப்போதுதான் நீ உண்மையான வெற்றி பெறுவாய். உன்னை வெல்ல நீயே பழகிக்கொள். அப்போதுதான் உலகம் உன்னை வணங்கும். மகனே, மகளே, நீ எந்த நேரத்தில் என்னை நினைத்தாலும் நான் அருகில் இருப்பேன். நீ மட்டும் உன்னையும் உன் நம்பிக்கையையும் இழந்து விடாதே. ஓம் நம சிவாய். இந்த மந்திரம் உன் வாழ்க்கையை ஒளியுடன் நிறைத்துவிடும். நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாதே. நீ எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ ஒருவரல்ல, நான் உன்னுள் இருக்கிறேன். என் பெயரை நினை. என் சக்தி உன்னுள் பெருக்கெடுக்கும். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நம்பு. உன்னுள் தைரியம் பிறக்கும். நம்பிக்கையை எந்த நிலையிலும் இழந்து விடாதே. நான் உனக்காக நிற்கிறேன். வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் அதை ஒரு தண்டனையாக நினைக்காதே. அது உன்னை அழிக்க வந்ததல்ல, உன்னை வலிமையாக்க மாற்ற வந்தது. அந்த கஷ்டத்தை நீ ஏற்றுக்கொண்டு அதில் ஒரு நல்லதை தேடும்போது உன் மனம் அமைதி பெறும். ஒரு பிரச்சனை வந்தால் இதிலிருந்து என்ன பாடம் பெற முடியும்? கஷ்டத்தை வெல்ல அதிலிருந்து ஒரு நல்லதை தேடு. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பயப்படுகிறாயா? அது சாதாரணமானதே. ஆனால் அந்த பயத்தை கைவிட்டு நம்பிக்கை கொண்டால் அந்த பயம் உன்னை விடுவிக்கும். நான் உன்னோடு இருக்கிறேன். பயம் உன்னை அழிக்க முடியாது. பயம் வந்தால் கண்களை மூடி சிவாய நம் என்று சொல்லு. உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் என்று நினை. பயம் கரைந்து போய்விடும். நம்பிக்கை உள்ளவரை எந்த பயமும் தட்டி கழிக்க முடியாது. பயத்தை வெல்ல என் பெயரை நினை. உன்னில் தைரியம் பிறக்கும். மகனே, மகளே, கஷ்டம் வந்தபோது கோபப்பட வேண்டாம். அமைதியாக இருக்கும்போது உன் மனதிற்குள் இருக்கும் சக்தி வெளிப்படும். அதை நினை. உன்னால் முடியும். நீ வெற்றி பெறுவாய். உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். கோபத்துக்கு இடம் கொடுக்காதே. முன்னேற்றம் வேகமாக வராது, ஆனால் வரும். அதுவரை பொறுமை கொள். அமைதி உள்ளவர்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது. நீ விழுந்தாலும் மீண்டும் எழு. எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுவதே வெற்றிக்கான நிச்சயமாகும்.
நீ ஒவ்வொரு முறையும் துவங்கும் போது நான் உன்னுடன் இருக்கிறேன். நீயே உன்னிடம் சொல்லிக்கொள், நான் இந்த பிரச்சனையை கடப்பேன். வாழ்க்கை உன்னை தள்ளினாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை நினைவில் கொள். விழுந்தாலும் மீண்டும் எழு, உன்னை நான் பின்னாலிருந்து தாங்குகிறேன். மகனே, மகளே, உன் வாழ்க்கையை மாற்ற யாரையும் எதிர்பார்க்காதே. நீயே உன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். உன்னுடைய சக்தி உன்னுள் தான் இருக்கிறது. அதை வெளியே கொண்டு வா. நீ நம்புவதற்காக யாரையும் தேட வேண்டாம். நீ உன்னையே மாற்ற வேண்டும். அப்போதுதான் உலகம் உன்னை மாற்ற முடியாது. நீ உன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் நான் உன்னை விட்டு செல்ல மாட்டேன். நீ அழுவதை விட என் பெயரை சொல்லு. உன் மனதில் தைரியம் பிறக்கும். நான் உன்னோடு இருப்பதால் நீ எதையும் வெல்ல முடியும். நீ எங்கு சென்றாலும் என் அருள் உன்னுடன் இருக்கும். நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ எந்த நேரத்தில் என்னை நினைத்தாலும் நான் அருகில் இருப்பேன். கஷ்டம் உன்னை சோதிக்கலாம், ஆனால் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன். ஓம் நம சிவாய. இந்த மந்திரம் உன் வாழ்க்கையை ஒளியுடன் நிறைத்துவிடும். நீ ஒளிக்குள் போக வேண்டும் என்றால் இருட்டில் நின்று போராட வேண்டும். நான் உன்னுடன் இருக்கிறேன். பயப்படாதே. மகனே, மகளே, நீ வாழ்வில் எந்த நிலையிலும் என்னை நினைத்தால் நான் உன்னுடன் இருப்பேன். உன் மனதை நல்வழியில் கொண்டு செல்ல என் வார்த்தைகள் உன்னோடு இருக்கட்டும். உன்னை நீ அறிந்தால் உலகம் உன்னை வணங்கும். மகனே, உன் திறமைகளை உனக்குள் மறைத்து விடாதே. நீ உன்னால் செய்ய முடியும் என்று நம்பினால் எல்லாம் முடியுமே. உன் பலவீனங்களை மறைக்க வேண்டாம், அதை மாற்றிக்கொள். உன் ஆற்றலை முழுமையாக வெளிக்கொண்டு வா. உன்னால் முடியாது என்று யார் சொன்னாலும் என் பெயரை நினைத்தால் உன்னால் முடியாதது எதுவும் இல்லை. நீ உன்னையே புரிந்து கொண்டால் யாரும் உன்னை நிறுத்த முடியாது. கோபம் உன்னை கொல்லும், அமைதி உன்னை உயர்த்தும். கோபம் வந்தால் மூச்சை மெதுவாக இழுத்துவிடு. ஓம் நம சிவாய என்று 3 முறை சொல்லு. கோபம் கரைந்து போகும். அமைதியாக இருக்கும் மனிதன் எல்லோரையும் வெல்லக்கூடியவனாக மாறுவான். கோபம் ஒரு நிமிடத்திற்கு வரலாம், ஆனால் அதன் விளைவு வாழ்நாளே அழிக்கலாம். தவறை தப்பாக நினைக்காதே, அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள். மகனே, தோல்வி உன்னை முடிவுக்கே அழைப்பதில்லை. அது ஒரு புதிய துவக்கமாகும். தோல்வி வந்தால் அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தி. தப்பை செய்து விட்டால் அதை திருத்தி மீண்டும் எழு. என் பெயரை நினை, உன்னில் புதிய தைரியம் பிறக்கும். நீ தவறுகளை அனுபவம் என்று பார்ப்பாய் என்றால் நீ உலகத்தையே வெல்லலாம். பிறருக்கு உதவு, அதில்தான் உண்மையான வாழ்வு இருக்கிறது. உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு உதவுவது இறைவனிடம் நேரில் பூஜை செய்வதை போன்றது. சிறிய உதவியாக இருந்தாலும் அன்புடன் செய்.